சுடர் வந்து பொங்கல் வச்ச பொங்க பானையில் வந்து விஷத்தை வந்து கலந்துட்டாங்க. விஷம் கலந்ததும் வந்து எல்லாம் வந்து படையல் பண்ணிவிட்டு முதல் வந்து கடவுளுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். அந்த மாதிரி வந்து முதல் படையில் வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வெளியே வைக்கிறாங்க. அதை சாப்பிட்ட ஒரு காகம் வந்து அது உடனே வந்து இறந்துருது. இதை வந்து நம்ம மல்லி வந்து நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணதும் மட்டும் உடனே போயிட்டு எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக போகிறாங்க. மல்லி வந்து சாதத்தில் வந்து பொங்கல் பானையில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து யாரும் நம்ப போகிறது கிடையாது. ரேணுகாவுக்கு அதாவது சுடருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்றவங்க யாரும் நம்ப போகிறது இல்லை. விஜய் வந்து எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ மல்லி இதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களே மல்லியே வந்து சாப்பிட்டு வந்து நிரூபிக்க போகிறாங்களா, இல்லை வந்து மல்லி சொல்கிறத வந்து யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்றது தான். இல்லை அந்த பதட்டத்தை வந்து இது பண்ணணும், மல்லி வந்து என் மேலே தான் எப்படியோ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவே வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்காக வேணும்ட்டே வந்து எடுத்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக மொத்தத்தில் இதில் வந்து மல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஆபத்தும் வந்து நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து மல்லி சொல்கிறது வந்து அங்கே யாரும் நம்ப போகிறது கிடையாது. இதனால் வந்து மல்லிக்கு ஏதாவது ஆபத்தாயிருமா அப்படின்றது தான் நம்மளோட பயம். ஏன்னா வந்து யாரும் நம்பலை அப்படின்னா எல்லாருமே வந்து தன்னோட உயிரை வந்து அப்போ நானே சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு எதுவும் ஆகலைன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து தனக்கு தானே வந்து ஒரு இதுவை வந்து ஏற்படுத்திக்க போகிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்து சாப்பிட போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கதிரேசனும் சரி நிஷாவும் சரி இதை வந்து நம்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் வந்து சுடர் போயிட்டு வாங்கினாங்கல்ல அந்த கெமிக்கலை போயிட்டு ஒரு கிளினிக்கில் வாங்கினாங்கல்ல, அந்த இடத்துல வந்து மனோகர் வந்து விசாரிச்சிட்ருக்காரு. ஸோ வந்து இது மூலமாக வந்து நீங்கள் தான் வந்து வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மனோகர் வந்து ஃபோட்டோ காட்டி கேட்க போகிறாங்க, இந்த பொண்ணு தானே வந்து வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. கிளினிக்கில் இருக்கிறவங்களும் ஆமாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மனோகர் கூட்டிகிட்டு வருவாங்க. சுடர் தான், அதாவது ரேணுகா தான் போயிட்டு வாங்கியிருக்கா. அப்போ ரேணுகா தானே வந்து எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு சொன்னதும் ரேணுகா தான். மல்லியும் கட்டாயம் வந்தே ஆகணும்னு சொன்னதும் ரேணுகா தான். இப்படி எல்லா விஷயத்துலேயும் ரேணுகா தான் சம்மந்தப்பட்டிருக்கா. நாங்கள் தான் சொல்லிகிட்ருக்கோம்ல இவர் ரேணுகாவே கிடையாது, இவர் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் நம்பவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு எல்லாத்துலேயும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிற ரேணுகா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து மாட்டுறாங்க. இந்த விஷயத்துலாவது மாட்டுவாங்களா, இல்லை அந்த இடத்துல வந்து ரகுவோட ஆளுங்களாக இருக்காங்க. ரகுவோட ஆளுங்க வந்து ஏதாவது பண்ணி சுடரை வந்து காப்பாற்றி விட்டுருவாங்களா அப்படின்றது ஒரு சின்ன பயமும் இல்லை. தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட விஷ் மாதிரி. ஆனால் வந்து மனோகர் வந்து அந்த இடத்துக்கு எப்படி போனார், எதுக்காக போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து விசாரித்து அவங்க எடுக்கிற அந்த இது மூலமாக தான் வந்து தெரிய போகுது. இப்போ வந்து அந்த கிளினிக்கில் இருந்து ஆளுங்க வருவாங்களா, இல்லை வந்து இவ தான் வந்து இந்த கெமிக்கலை வந்து வாங்கினது, சுடர் தான் வந்து வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களா, இல்லை வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்தும் வந்து சுடர் வந்து தப்பிக்க போகிறாங்களா, இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் வந்து சுடர் போட்டிருக்க இந்த பிளான் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து சுடர் மாட்டுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்லி நல்ல வேளை வந்து மல்லி போனது இப்போ ஒரு ஓகில் ஓகேவாக இருக்குது அப்படின்னாலும் மல்லிக்கு ஏதாவது ஆகிடுமோ, மல்லி வந்து ஏதாவது ஒரு ஆபத்தில் வந்து மாட்டிப்பாங்களோ அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும். ஏன்னா வந்து எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாண்டடாக வந்து மல்லியை வந்து ஆபத்தில் வந்து விழ போகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நிரூபித்தா தான் வந்து அவள் ரேணுகா வந்து ஏதோ பண்ணியிருக்கா, அவள் தான் வந்து விஷம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். அப்படியே நிரூபித்தாலே அதை ரேணுகா வந்து ஒத்துப்பாங்களா, இல்லை அதை கதிரேசனும் நிஷாவும் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தான் வந்து பெரிய கொஷின் மார்க்கு. கண்டிப்பாக 2 பேரும் வந்து நம்ப மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து நிஷாவுக்கு வந்து சின்னதாக டவுட் வந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட் மூலமாக நிஷா வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிஷா சொல்கிற பதிலில் தான் இருக்குது. நிஷா வந்து நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் நிஷாவுக்கு டவுட் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மல்லிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு சின்ன நட்பாசை தான். அப்படி வந்தும் நிஷாவுக்கு டவுட் வந்து கொஞ்சம் மல்லிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். ஆனால் வந்து நிஷா எந்த ஒரு முடிவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல.
ராஜு கூட சேர்ந்துட்டு வந்து திரும்பவும் சுடருக்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயத்தில் சுடர் மாட்ட போகிறாங்களா, இல்லை மல்லி மாட்ட போகிறாங்களா, இல்லை சுடர் தப்பிக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.